தலைப்பில் ஆம்பளை பொம்பளை ஆம்பளை. எத்தனை வயசுமா? 25. படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். நல்லா இருக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரக இருக்கான்னு கேட்பி. பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 23 வயசு. படிக்குதா? இல்லை படித்து முடிச்சுட்டா. சரி சரி. மற்ற சரி தாய் அந்த மகளுக்கு நல்லா இருக்காக்கா. 2 பிள்ளைக்கு கிரக பிரச்சனைலாம் இல்லாமா இருந்தாட்டே இருக்குன்னு சொல்லாமா. இல்லாத சும்மா சொல்கிறதுக்கு வேலை இல்லை. அதுக்காக சும்மா கேட்டு நான் போடுவேன். கிரகம் இருந்தால் அதில் சொல்லும். அப்புறம் ரொம்ப கிரகம் போட்டு ஆட்டுச்சுன்னா அந்த கிரகத்தினாலே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குது. அது எந்த பிள்ளை மொதல் பிள்ளையா 2வது பிள்ளையான்னு கரெக்டாக சொல்லிடும். அன்றைக்கெல்லாம் இதில் இருந்து வந்தால் திண்டுக்கல்லேருந்து வந்துச்சு பாவம். அதுகளுக்கு கரெக்டாக சொல்லிச்சு. 2வது பிள்ளைக்கு தாய் தப்பே சேர்ந்தே இருக்கக்கூடாது. அது 2 பிள்ளைகளும் வேறு, அவங்க புருஷன் ஒரு இடத்துல கொண்டாட்டி ஒரு இடத்துல 3 பேர் 3 திசையில் இருக்காங்க. இங்கே சாமியாக பார்த்துட்டு போனாங்க 2 நாளுக்கே. அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வர சொல்லிச்சுமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நான் தேடி உங்களை வர மாட்டேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிச்சுட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு. இருக்க இருக்க வளர்ந்து போகணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது அப்படியே குறுகிக்கிட்டு போய் விழுந்து போய் கிடக்குது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பள்ளத்துக்குள்ளே கிடக்குது. மேடாகிறதுக்கு வழி இல்லாமல் கிடக்குது. ஐஸ்வர்ய குடும்ப தெய்வம் உங்கள் தெய்வம் ஐஸ்வர்யத்தை சரியாக காட்டினா நிற்கிற நிலையில் ஒரு தெய்வம் வளர்ந்துட்டீங்க. இந்த பக்கம் வீடு காய்ச்சிருவாங்க. சரி, அது கல்ல இருக்கிறனால ஒரே மாதிரி சரிசமாக தெரிய மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் வாயில்லாத ஜீவன் நிற்கிறாமா? மாடு ஆடு அது மாதிரி இருக்கா? ஏன்னா மாற்றி மாற்றி வர்றாங்க. அது எனக்கு தலையில் தான் இப்படியும் வர்றாங்க, அப்புறம் இப்படியும் வர தலையில்தாவே வருது. அது என்னன்னு எனக்கு சரியாக ஒன்றும் இல்லை. எங்கே சாமி போல சாமியை காணும். குலதெய்வ வாரம் இருந்தா மனசில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கா? அப்படியே இருட்டாக இருந்துச்சு மேடம். எங்கே உங்களுக்கு தீவிர காய்ச்சல் தலையில் காட்டிங்க தெய்வ வரணும். ஐஸ்வர்யக்குள்ள தெய்வம் இல்லை காமிச்சு திருநூலில் கேட்போம். சிலருக்கு வெத்தலையில் அழினாலும் எலுமிச்சம்பழத்தோட தெய்வம் வரும். ஆரம்ப இடத்துல பண்ண வந்துச்சு. சாமிக்காக புசம்சம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாகத்தே இருக்குது. ஒரே மாதிரி இல்லை. இப்போ தலைக்கு மேலே அடித்து ஒன்று அமுக்கு ஒரு கல் ஏதோ செஞ்சு செதறி கிடக்குல்ல, அதை அடித்து அமுக்குனா எப்படி மட்டப்படும், அதே மாதிரித்தான் இருக்குது. அதை அடித்து அமுக்குற மாதிரித்தான் அப்படியே அடித்தேன்னா உங்கள் குடும்பத்தை அடித்து அமுக்கிட்டே வச்சுருக்காங்க. அதை தவிர மேலே வர்றதுக்கு வழி இல்லையா? புரியுதா? அது உண்மையா?
ஏன் அப்படி இருக்கு? அது அருளில் வந்து அம்மா யாருனால எதுனாலும் சொல்லுவாங்க. அதனால் அப்படி அந்த மாதிரி அடித்து உங்கள் குடும்பத்தை மேலே எழுந்திரிச்சு வரவே விடலை. சரியா? கண்ணி போயிட்டே கிடக்குது. ஏத்தம் இறக்க முடியாது, கசம்சனே இருக்குது உங்கள் குடும்ப பிரச்சனையில். சரியா? நான் துண்ணூரில் இருக்கிறேன். ஏன் தெய்வம் வழியே எனக்கு தெரியல. தெய்வத்தை வந்து சரியாக காட்டலாமா? பிடிச்ச துண்ணூரில் இருக்கணும் தான். துண்ணூரில் இருந்தால் அவங்க தெய்வத்தாசம் இருக்குது. விட்டுட்டே இருக்கு. அழகு இப்போ நம்ம சொன்னில்ல, அதேதான் திருநூர்லேயும் அந்த கோபுரம் இல்லை பார்த்தீங்களா? அன்றைக்கி அம்மாவுக்கு பிடிச்சி எப்படி இருந்தால் இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் சொல்லி அங்கே ஒரு இதாக இருந்தாக்கா அப்படி உடஞ்சி இருக்கு, வெடிச்சுக்கணும். அந்த இது ஏதாச்சும் ஒரு அமைப்பு அந்த மேலே வந்திருக்கா? கீழ் நடுவில் வந்து அந்த கேப்பு இருக்குது பார்த்தீங்களா? தூணில் கேப்பு இருக்குது. அது குனிஞ்சு வைத்தே இருக்குது முதல்ல. சரி, இருந்தாலும் அதோட திரும்ப கேட்குறீங்க, அவங்க தெய்வத்தாசு இருக்காத்தா? திரும்பவும் லேசாக ஒரு உரமாக விட்டுருக்காங்க. அந்த மேலே இருக்க திருநீர் குடித்த ஒரு விரல் அப்படியே அழகாக நிற்கும். திரும்பவும் அந்த கோடு கீழே விழுந்தே இருக்கு. அதனால தெய்வம் உங்களுக்கு வெத்தலைக்கு வரல. இல்லாட்டி எடுத்தோமே தெய்வத்தை நான் வெத்தலையில் எத்தனை தடவை வந்தாலும் அந்த வெத்தலையில் வந்து ஆண் தெய்வம், பெண் தெய்வம், அருவா வச்சிருக்க தெய்வம் அப்படின்னு தெய்வத்தை, குதிரையில் போகிற தெய்வம் எல்லாமே சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வெத்தலைக்கு தெய்வம் வரல. அதே திருநூறுக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க. அந்த விரிசல் விழுகுது. அது எதுனால அப்படின்னு கேட்பேன். சரியா?